வலிகளை கேட்பதற்கு யாரிடத்தில் காதுகளும், என் கண்ணீரை சுமப்பதற்கு யாரிடத்தில் தோள்களும் இல்லை என்று இந்த வயதில் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் சில வெற்றிகளை தவிர்க்கவே முடியாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நில்லு. உனக்கான உணர்வுகள், உனக்கான விஷயங்களை நீ சந்தின்ற. நானு யூ ஃபேஸ் இட். உனக்கானது தானே அது. ஏன் அடுத்தவர்கள் வாயில போடுறத அடுத்தவர்கள் காதுல ஏன் போடுற? அதை கேட்கறதுக்கெல்லாம் அவங்க கிட்ட காதுகள் கிடையாது, யாருக்கிட்டையும் கிடையாது. சும்மா கேட்கிற மாதிரி நடிப்போம், ஃபுல்லா உள்ள எடுத்துக்க மாட்டோம். என்ன பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க, எவனும் நம்மளை பத்தி பேசல. நினைப்பு தான், போய்கிட்டே இரு. நான் எப்பவுமே யோசிப்பேன், கும்பிட்டால் கடவுள், திருடு போனால் சிலை தானே. ஒரு தீக்குச்சியின் மரணம் ஒரு மெழுகுவர்த்தியின் தீபத்தை விட உயர்ந்தது தானே, உயர்ந்தது தானே. குப்பை எடுக்கிறவன் எப்படிங்க குப்பைக்காரனா? போடுறவன் தானே குப்பைக்காரன். யோசிய. செல்ஃப் ரெஸ்பெக்டடா இருந்தனா, செல்ஃப் எஸ்டீமா இருந்தனா பிளிஸ்ஃபுல்லா ஆயிடுவாங்க, இனிப்பாயிடுவ. நீ யாருடைய மேல விழுந்தும் உன்னுடைய சோகத்தை சொல்லிக்கிட்டு, எவன் பேச்சையும் கேட்டுக்கிட்டு, ப்ரோஆக்டிவா இல்லாம ரியாக்டிவா இருந்துகிட்டெல்லாம் போக மாட்டேன். இந்த வயசுல உலகத்தின் அத்தனை சாதனையாளர்களையும் எடுத்துப்பார், இந்த வயதில் தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். எல்லாம் பிலோ 20-25 இததான் ஆரம்பிச்சிருக்காங்க. சில பேர் எக்ஸெப்ஷனல் உண்டு, பெரியார் மாதிரி 74 வயசுல ஆரம்பிச்சார் அந்த பெரியவர். அது வேறு. உன் வயதிலே சில விஷயங்கள் உனக்கு முன்னால் வந்து நிற்கின்ற பொழுது அதை இன்னும் பெரிய பேஷனோடும் அதை சந்திச்சு பாரு. நீ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய தாய் தகப்பனோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முடியின் அழகோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய கண்களோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய விரலோ, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய உயிர் தன்மையோ இந்த 800 கோடி மக்களில் யாரிடத்திலும் கிடையாது, உன்னிடத்தில் மட்டும்தான் இருக்கு. முதல்ல செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடு, அப்பதான் துணிச்சல் வரும். என்கிட்ட கேட்டாங்க, இவ்வளவு தைரியமா பேசுறீங்களே. நான் ஒரு இடத்துல நின்னு இருக்கேங்க. அத நின்னு போன அந்த பெண்ணினுடைய வயது 10 வயசுல மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் இருக்கிறாளே மீனாட்சி, அவளை போல் நிற்கிறேன், காத்து நிற்கிறேன் நான். இந்த தெளிவு எனக்கு வந்துருச்சு எப்பவோ. உங்களுக்கு வந்திருக்க அந்த தெளிவு? ஒரு இன்னசென்ஸோட, ஒரு தெளிவோட இருங்க. ஒரு இன்னசென்ஸ் இருக்கட்டும். எதையுமே ஒரு ஆச்சரியத்தோடு உள்வாங்குங்கள், எதையும் கற்றுக்கொள்ளுங்கள். Learn to know and learn. ஏற்கனவே குப்பைகளாக சேர்த்து வைத்திருக்கின்றவர்களை அந்த கற்றலை விடுத்து புதியவற்றை கற்றுக்கொள்வதற்கு மனதை விரிவுபடுத்து. இதற்கு ஒரு துணிச்சல் வேண்டும். இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத, ஓபன் ஆயிரு, ஓபன் மைண்டட் ஆயிரு. ஓபன் மைண்டடா இருக்கிறேன்னு வச்சுக்கோயே, உன்னுடைய வாழ்க்கை உன் வசமாகும். பாரு, வாழ்க்கை ரொம்ப அலாதியானது. இந்த அலாதியான வாழ்க்கையை சந்திப்பதற்கு நான் உனக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கிறேன். நான் எப்படி வளர்ந்தேன் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய விஷயங்களை விஜயாலயன் சார் சொன்னார்ல. நான் இப்படி அப்படின்னு நான் யாருக்கிட்டையும் சொன்னது கிடையாது. என்ன இருந்தாலும் நான் ஒரு டீச்சர் தானே. இந்த உலகத்திலேயே ரகசியத்தை வைத்துக் கொண்டிருக்காதவர்கள் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தான். ரகசியத்தை வச்சுக்க தெரியாது. உயர்வுக்கான ரகசியத்தை கடத்திடுவாங்க, எப்படியோ கடத்திடுவாங்க. கிராஸ் ஹாப்பர் கதை எத்தனை பேருக்கு தெரியும்? கிராஸ் ஹாப்பர் அண்ட் ஆண்ட். வெரி குட். ஒரு 10 பேருக்கு தெரியுது. அப்படியே வச்சுக்கோ, நீ மனசுல வச்சுக்கோ. நான் இந்த பிள்ளைகளுக்கு சொல்றேன். ஆங்கிலேயன் ஒரு கதை எழுதினான். நமக்கு ஒரு கதை இருக்குது. நம்ம நீதி கதைகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் கொஸ்டின் ஆன் இட். முயல், ஆமை ரெண்டுத்தையும் ஓட விடுவாங்க. எது ஜெயிக்கும்? ஆமை ஜெயிக்கும். ஆமைய வச்சு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் திட்டுறாங்க இல்லையா? திட்டுறாங்களா இல்லையா? முயல் தூங்கிருச்சு. அதனால நான் என்ன கேட்கிறேன், முதல்ல முயலையும் ஆமையும் ஒரே ஓட்ட பந்தயத்துல ஓட விடலாமா? அங்கேயே அவுத்து பிளக புடுங்கி விட்டன, கதையே செல்லாது. ஆமை சூப்பர். இருக்கிற ஜீவராசிகள்லயே அதிகமான ஆயுள் வாழக்கூடிய ஜீவராசி ஆமை. முதுகுல அவ்வளோ பெரிய மூட்டை இருந்தாலும் அந்த கடல்ல அதிக அளவு பயணம் செய்கின்ற விலங்கு ஆமை. ஆமைக்கு இருப்பது போல் நமக்கு திசை அறிவு இந்த உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் கிடையாது.
அவ்வளவு தூரம் அந்த பயணம் போறதுக்கு காரணம் உள்நீரோட்டங்களோடு சேர்ந்து திசை அறிந்து பயணிக்கும். சும்மா கிடையாது ஆமை. எனக்கு வேற சொல்லி கொடுத்துட்டாங்க, ஆமை பூந்த வீடும் அது வேற நம்ம வீட்டு புள்ள பேரா இருக்குது. ஆமினா பூந்த வீடு. நான் ஆமினாவை தேடி திரிஞ்ச எந்த வீட்டுக்குள்ள பூந்து எந்த குடும்பத்தை கெடுத்த நீன்னு பார்த்தா அது கோர்ட்ல வரவங்களா, அதுக்கே ஆமினான்னு பேர் வச்சிருக்காங்கன்னு இது வரைக்கும் தெரியல. இந்த கவர்மெண்ட் எல்லாம் வருது இல்ல, இப்ப எல்லாமே மாத்துறாங்களே, இதுவும் மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோ, எனக்கு பல கேள்விகள் உண்டு, என் மனசுல நிறைய கேள்விகள் உண்டு குழந்தைகளை. ஒரு டீச்சரா நான் சொல்றேன், பதில் சொல்வது அல்ல கல்வி, கேள்வி கேட்பதுதான் கல்வி. why not? ஏன் பழம் விழுந்தது? கேள்வி. இதுதான் அறிவு. பதில் என்பது நாலேஜ் தான். எஜுகேஷன் அப்படின்றல்ல, அது whyல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு கேட்கறது தான். எனக்கு நிறைய கேள்விகள் உண்டு. எங்க அம்மா சொல்லுவாங்க, என் பிள்ளை என்ன ஆம்பளை மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன்னு. பாருமா, என்ன இதுவரைக்கும் நீ கெட்ட வார்த்தையில திட்டினது இல்ல. ஆம்பளை மாதிரியா இருக்கிறேன் நானு? அது பெருமை தானேடி. நாங்க ஏன் அவன் பையனை கூப்பிடு, உன்னை பொம்பளை மாதிரி வச்சிருக்கிறேன்னு சொல்லு. அவன் பெருமைப்பட்டானா நானும் பெருமைப்படுறேன். ஜெண்டர் இஸ் மை ஐடென்டிட்டி. நீ ஆணாக இருப்பது உனக்கு பெருமை என்றால் பெண்ணாக இருப்பது எனக்கு பெருமை. அது இல்லாமல் வேறு ஒரு பாலினமாக இருக்கிறது என்றாலும் கூட அது எனக்கு பெருமைதான். இந்த உலகத்தில் அந்தந்த பிறப்புக்கு என்று பெருமை உண்டு. ஒன்றை போல் இன்னொன்று மாறுவதல்ல உலக வாழ்க்கை. என் சத்தியம் உனக்கு கோபத்தை ஏற்படுத்தினால் என் சத்தியத்தின் மீது நான் பெருமை கொள்கிறேன். அப்படித்தான் இருக்க முடியும். அறிவு அப்படித்தான். சூரியனை விட ஒளி முகந்தது அறிவு அல்ல, சூடானது அறிவு, நெருப்பு அறிவு. அது வெறும் ஒளி மட்டுமல்ல, அதனுடைய வெப்பம் மிக மிக உயர்ந்தது. அந்த உயர்ந்த வெப்பத்தை நோக்கித்தான் உங்களை செலுத்துவதற்காக நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த வெப்பத்திற்காக நான் இதை சொல்கிறேன். என்னுடைய உள்ளுணர்வோடு இருக்கக்கூடிய அந்த துணிச்சலை உங்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன். முதல்ல இங்க வரணும். அழகா இருக்கணும்னு நினைக்காத, ஆரோக்கியமா இருக்கணும்னு நினை. எவன் பேசினாலும் எவ பேசினாலும் புரியணும். அதான் அழகு. புரியுற மாதிரி மத்தவங்க பேசுறாங்களா புரிஞ்சுக்கோ. புரியுற மாதிரி பேசலையா, இவங்க புரியுற மாதிரி பேசலங்கிறதையாவது புரிஞ்சுக்கோ. இந்த அறிவு இருக்கணுமா இல்லையா? இந்த புத்தி இல்லை என்றால் தான் தாழ்ந்து தாழ்ந்து போகிறோம். பாரு, எனக்கு பல கேள்விகள் உண்டு. எங்க அம்மா சொல்லுவாங்க, 6 மணிக்கு வாசல்ல நிக்க. ஏன்? பொறு வரும். குர்காவுக்கு ஏன் வரமாட்டேங்குது? அவன் அங்கதானே நிக்கிறான், வாசல்ல தான் நிக்கிறான். வாட்ச்மேனுக்கு ஏன் வரமாட்டேங்குது? என் பொம்பளைக்கு மட்டும் பொறு வரும். அதாவது கெட்ட விஷயங்கள 6 மணிக்கு மேல அப்படி அப்சர்வ் ஆகுமா? அது எங்க அம்மா ஓல்டு, அது அப்படி சொல்லும். நான் கேள்வி கேட்டு போயிருவேன். எனக்கு எப்ப 8 போடு 8 போடும்பாங்க தெரியுமா? அழகா வரத்துக்கு ஒரு கிரீம் ஒண்ணு இருக்குது, அது எடுத்து 8 போட்டா சிவப்பாயிருவோமா? இதுனா ஆர்டிஓ ஆபீஸா 8 போடுறது? எனக்கு இதெல்லாம் உடன்பாடே கிடையாது. என்னுடைய கேள்விகள் வேறு. அந்த கேள்விகள் வேறான விஷயங்களுக்குள் போறதுனால்தான் இந்த துணிச்சல் இருக்கு. ஏனென்றால் புத்தியின் மீது எனக்கு அவ்வளவு பேரார்வம், பெரும் தாகம். புத்தின்னு சொல்லிட்டேன்னா கை கட்டிக்கு நின்னுடுவான் முன்னால. அறிவு. நான் வணக்கம் தமிழகத்துல சொன்னேன். வணக்கம்னு சொல்றோம்ல, என்ன அர்த்தங்க? எனிபாடி? வணக்கம் சொல்றோம்ல, என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்வதற்கு பெயர் தான் வணக்கம். தமிழர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா நான் எங்கேயோ இருப்பேன். ஏன்னா எனக்கு அர்த்தம் புரியும். உங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து அர்த்தம் புரியுமா? நீராறும் கடல் உடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனம் என திகழ் பரத கண்டம் இதில். எத்தனை நிமிஷமா பாடுற? அர்த்தம் தெரியுமா? என்னைக்கா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கியா? நீலாம் அதிகாரியாயி எது நடந்தாலும் புரியணும் குழந்தைகளை. புரிந்து கொண்டு வாங்க, எங்களை ஆட்சி செய்ய வாருங்கள் என் குழந்தைகளை. வாங்க,
இந்த அதிகாரத்தை கையில் எடுப்பதற்காக அதிகாரிகளாக வாருங்கள். புரிந்து கொள்ளுங்கள், சொல்லை புரிந்து கொள்ளுங்கள், சூழலை புரிந்து கொள்ளுங்கள், அரசியலை புரிந்து கொள்ளுங்கள், அறிவியலை புரிந்து கொள்ளுங்கள், மொழியை புரிந்து கொள்ளுங்கள். நீர் நிறைந்த கடலை ஆடையாக உடுத்தி இருக்கிறாள் நிலப்பெண். நீர் ஆறும் கடல் உடுத்த நிலமடந்தை. சீராரும் வதனம் என திகழ்வது பரத கண்டம். புரிதல் அதே தானே பாடுறோம். நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராரும் வதனம் என திகழ்பரத கண்டமதில். தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே நீ வாழ்க. புரிஞ்சு 10 வருஷம் 12 வருஷம் பாடினாலும் ஒரு பையன் தான். நான் சொல்றேன், பல நேரம் சொல்லியிருக்கேன் சரவணன் சார். ஜனகன மன கன ஜனகன மனஹே ஜனகன மன ஜன மன. தப்பு தப்பா பாடுறான். ஏய் தப்பா பாடுற அப்படின்னா விட்டுருங்க மிஸ், மார்ச் மாசத்தோட ஸ்கூலை விட்டு நின்னுடுவேன். தெரியல, தேசிய கீதமே தெரிந்திருக்க வேண்டும் வேறு மொழி என்றாலும் தாய் தமிழ் வாழ்த்து நமக்கு தெரிந்திருக்கணுமா வேண்டாம்? பல கேள்விகள் உண்டு எனக்கு இந்த உலகத்தில். எல்லா வீடுகளிலும், இந்த உலகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறேன், எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் தான் பிறக்கிறார்கள். இந்திய திருநாட்டில் தான் அவர்கள் ஆண்களாகவும் பெண்களாகவும் பிறக்கிறார்கள். பல கேள்விகள் உண்டு எனக்கு. இந்த துணிச்சல் உண்டு, கேட்கும் துணிச்சல் உண்டு எனக்கு. மரபு மாற்றங்களை பற்றிய பல சிந்தனைகள் எனக்கு உண்டு. பல கேள்விகளை நான் கேட்ட வண்ணம் இருக்கிறேன். இந்த பார், கிராஸ் ஹாப்பர்னு ஒரு கிராஸ் ஹாப்பர். கிராஸ் ஹாப்பர்னா வெட்டுக்கிளி. அது என்ன பண்ணுச்சா? நான் தான் அது. சரி, நீங்க தான் வச்சுக்கோங்களேன், நீங்க எல்லாரும் வெட்டுக்கிளி தான். கையில ஒரு கிட்டார் வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் வாசிச்சுக்கிட்டே இருக்கும். சரியா சொல்றேனப்பா? இங்க யாருக்கும் தெரியும் நீங்க இந்த கதை, கிராஸ் ஹாப்பர் கதை. சரியா சொல்றேனா? கிட்டார் வாசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு சாப்பிடவும் போய் இலைய சாப்பிடும், கிட்டார் வாசிக்கும், போய் இலைய சாப்பிடுங்க. இப்படி கதை இதுதான். ஒரு நாள் மழை வருது, அதால பறக்க முடியல, கிட்டார்லாம் நனைஞ்சு போச்சு, அப்படியே இருக்கு, பசி. நேரா அந்த கிட்டாரோட கீழே இறங்கி வருது. அதுக்கு கீழே ஒரு எறும்பு ஃப்ரெண்ட் ஆகுது. அந்த எறும்பு கிட்ட சொல்லுது, நீ தான் சேர்த்து வச்சிருக்கல, எனக்கு ஏதாவது குடுக்கலாம்ல, பசிக்குது. அந்த ஃப்ரெண்டு எறும்பு சொல்லிச்சா, பாரு, இந்த கிட்டார் வச்சுக்கிட்டு நீ இந்த மாதிரி வாசிட்டு இருக்கிறதுனால தான் உருப்படாம போற. எங்களை மாதிரி உழைச்சனா நான் உனக்கு இன்னைக்கு ஒரு அரிசி தரேன், நாளையில இருந்து வேலைக்கு வரணும், வேலைக்கு வந்தா 10 அரிசி. சரி, உனக்கு ஒரு அரிசி. இந்த மாதிரியான வெப்ப காலத்துல இல்லைன்னா மழை காலத்துல ஃப்ரீயா நம்ம உட்காந்து சாப்பிடலாம், சேர்த்து வச்சதை சாப்பிடலாம். சரி அப்படின்ட்டு கையில அது கிட்டாரை வாங்கி முறிச்சு போட்டுருச்சு. இது லைன் டெய்லி போகுது. கதை முடியுது. உழைத்து சாப்பிட எறும்பிடம் இருந்து கற்றுக்கொண்டது கிராஸ் ஹாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கதையை முடிச்சுட்டான் வெள்ளக்காரன். நான் அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன் பர்வீன் சுல்தானா என் கதைய. நான் தான் கிராஸ் ஹாப்பர். நான் யோசிக்கிறேன், 10வது நாள் யோசிக்கிறேன். அவன் விட்டான், கதையை விட்டான். சில படங்கள் விஜயாலன் சார் அநியாயமா இருக்கும். கல்யாணம் பண்ணி குரூப் போட்டோவோட முடிப்பானுங்களா? வாழ்க்கை பிரச்சனையே அப்புறமா தான் ஆரம்பிக்கும். அதை காட்ட மாட்டானே. நான் தான் அந்த கிராஸ் ஹாப்பர்ல போறேன், கியூல கட்டி போய்கிட்டே இருக்கிறேன், 10 அரிசி சம்பாதிக்கிறேன். மனசுக்குள்ள ஒரு எண்ணம்பா, நான் ஏன் எறும்போட நின்று இப்படி லைன் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறேன்? அப்ப நான் எறும்பா தானே பிறந்திருக்கணும். நான் ஏன் கிராஸ் ஹாப்பரா பிறந்தேன்? எனக்கு எதுக்கு கிட்டார் வாசிக்க தெரியணும்? கிட்டார் வாசிக்க தெரிஞ்ச கிராஸ் ஹாப்பர்னா, கிட்டார் வாசிச்சா எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நான் எதுக்கு இங்க நிக்கிறேன்? பசிக்கா? சோறுக்கா? நோ. லைன்ல இருந்து வெளியில வர
மந்தையிலிருந்து பிரிந்து போன ஒற்றை ஆட்டின் பாதை. உட்கார்ந்துட்டேன், வாசிக்கிறேன். ஆன்மாவுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த சோறு சாப்பிட்டதை விட இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரிஞ்சுக்கிட்டேன். வாசிக்கிறேன், பசிக்குது, போய் சாப்பிடுறேன். வாசிக்கிட்டே கீழே பாக்குறேன், நிறைய எறும்பு போய்கிட்டே இருக்கு. எறும்ப பாக்குறேன். நேத்தெல்லாம் இங்கதான் உழைச்சிட்டு இருந்தேன்ல, என்னடா வாழ்க்கை, 10 நாள் நாசமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறோம் நாமளும். பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நிறுத்திட்டேன். எறும்பு ஸ்லோவா போகுது. என்னாச்சு, ஏன் இது ஸ்லோவா போகுது தெரியல அப்படின்ட்டு வாசிக்கிட்டே பாக்குறேன். கீழே ஃபாஸ்டா போகுது. ஏதோ கண்டுபிடித்து விட்டேன். ஃபாஸ்டா வாசிக்கிறேன், ஃபாஸ்டா போகுது. வாசிக்கிறத நிறுத்துறேன், ஸ்லோவா போகுது. நேரா கீழே இறங்கி வரேன். ஒரு எறும்ப கூப்பிடுறேன். நான் நல்லா வாசிக்கிறேனா? சூப்பரா வாசிக்கிறேன். நீதானா அது? நான் தான். நான் வாசிச்சா என்ன நடக்குது? உழைப்பே தெரியல, வலியே தெரியல. அவ்வளவு வேகமா போய் சம்பாதிச்சுட்டு வந்துடுறேன். நான் வாசிச்சா எவ்வளவு சம்பாதிக்கிறேன்? நான் 3 நாளா உன் இசைய கேட்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் 10 தான் சம்பாதிப்பேன். உன் இசை கேட்டா 15 சம்பாதிக்கிறேன். நிஜமாவா? ஆமா. நான் உனக்காக வாசிக்கிறேன். இந்த 15ல இருந்து ஒரு அரிசி எனக்கு தரியா? ஓ, தாராளமா. அண்ணா அழகா வாசிக்கிறேன். நீ 20 சம்பாதி, ஆனா எனக்கு 2 கொடு. 20 சம்பாதிச்சா உனக்கு 2, ஆனா நீ அப்படி வாசிக்கணும். நான் வாசிக்கிறேன் அப்படி சொல்லி 10,000 எறும்போட பேச்சுவார்த்தை முடிச்சிருச்சு கிராஸ் ஹாப்பர். இயல்புப்படி இருக்கக்கூடிய எறும்பு 10 அரிசி சம்பாதிக்க தான் விரும்பியதை செய்த கிராஸ் ஹாப்பர் 2000 ஒரு நாளைக்கு சம்பாதித்தது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள் என் குழந்தைகளே. விருப்பமானதை செய்யுங்கள். எதை செய்தாலும் இஷ்டத்தோட செய்யுங்க, விருப்பத்தோட செய்யுங்க. விருப்பத்தோடு செய்தால்தான் வாழ்க்கையில் பல விஷயங்களை சாதிக்க முடியும். நான் 2000 சொன்னேன், ஆக்சுவலா 20,000 அது. நான்